நீங்கள் யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னதான் வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே நோ வியூஸ், நோ சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது வியூஸ் வரல அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் இருக்கா? தென் உங்களுடைய மொபைலில் இந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணாமல் இருக்கிறது தான் அதோட மெயின் ரீசனாக இருக்குங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலையும் நீங்கள் க்ரோ பண்ணிக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போது நீங்கள் மொபைலில் இருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் அல்லது டெஸ்க்டாப் வெர்ஷனில் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் யூடியூப் ஸ்டுடியோவில் செகண்ட் ஆப்ஷன் கண்டென்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குங்க. செகண்ட் ஆப்ஷன் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. கேட்டகரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒவ்வொரு வீடியோக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கேட்டகரினால தாங்க உங்களோட வீடியோஸ் அதிக அளவில் வியூஸ் போகும். அதாவது நீங்கள் எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதோட கேட்டகரி செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணணும். எந்த கேட்டகரி அப்படின்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு நான் எந்த மாதிரி கேட்டகரி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிக் கொஸ்டினாக இருக்கும். அது நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது உங்கள் சேனலில் ஒரே மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த கேட்டகரியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், ஃபிலிம் அண்ட் அனிமேஷன், கேமிங், ஹவு டு அண்ட் ஸ்டைல், மியூசிக், பீப்புள் அண்ட் பிளாக்ஸ், பெட் அண்ட் அனிமல்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குங்க. இப்போது நீங்கள் ஒரு காமெடி ரிலேட்டடான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேஸ் காமிச்சு ப்ளாக்ஸ் பண்ணுறீங்க, வ்ளாக் போடுறீங்க, ஸோ அப்படிப்பட்டவங்க பீப்புள் அண்ட் ப்ளாக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹவு டு அண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு விஷயத்தை பற்றி இப்போது அந்த விஷயம் எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஹவு டு அண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே ஏற்ற மாதிரி கேட்டகரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் செட்டிங் என்ன அப்படின்னா அதாவது அலோவ் வியூவர்ஸ் டு கிளிப் மை கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் வியூவர்ஸ்க்கு உங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கும் அண்ட் அது ஷேர் பண்ணுறதுக்கும் முடியும். பிகாஸ் பீப்புள்ஸ் உங்களோட வீடியோவை ஷேர் பண்ண உங்களுக்கு அதிக வியூஸ் வருங்க. ஸோ இந்த ஆப்ஷனையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணாமல் விட்டாலும் குறைவான வியூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷனையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட்டிங் என்ன அப்படின்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதில் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டேக்ஸ் மட்டும் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் டைப் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த டேக்ஸ் வரும். தென் நெக்ஸ்ட் செட்டிங் என்ன அப்படின்னா விசிபிலிட்டி. இது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விசிபிலிட்டியில் எப்போவுமே நீங்கள் ப்ரைவேட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பப்ளிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்லேயே போயிடும். ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எப்போவுமே ப்ரைவேட்லேயே வச்சுக்கோங்க. யூடியூப் அந்த வீடியோ செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பப்ளிக்கில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள்
உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் சேனல் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அப்படி வரும்போது டோன்ட் ஷோ பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எப்போவுமே செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் வந்து இதுவே வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துரும். அதாவது யூடியூபே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோவில் பேசக்கூடிய வார்த்தைகளை கேப்ஷனாக ஷோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நாளை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மேபி சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்து மிஸ்டேக்காக காலை அப்படின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எப்போவுமே ஆன் பண்ணி வைக்கணும். அதாவது டோன்ட் ஷோ பொட்டன்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து சரியாக தான் சொல்லியிருப்போம், பட் இந்த ஒரு ஆட்டோ கேப்ஷன் மூலயமா அதில் ஷோ ஆகிற வார்த்தைகள் வந்து தப்பாக இருக்கும். ஸோ யூடியூப் வந்து என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா யூடியூப் ஆல்கரிதம் வந்து யோசிக்கும், இது வந்து திஸ் வீடியோ இஸ் நாட் ஃப்ரெண்ட்லி ஃபார் கிட்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். இதனால என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வந்து வராது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அண்ட் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைபர்ஸும் வராது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ யூடியூப் ஸ்டுடியோவில் உங்களோட வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரீமிக்ஸிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அலோ வீடியோ அண்ட் ஆடியோ ரீமிக்ஸிங் ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மோர் வியூஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் செட்டிங் என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் சேனல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. யூடியூப் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா அலோ தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டு ட்ரெயின் ஏஐ மாடல்ஸ் யூஸிங் மை சேனல் கண்டென்ட் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே அவங்க தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, யூடியூப்பில் இருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை யாருமே ஆன் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோவில் சொல்லியிருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இதே மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய புது புது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம TJ8 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.